இப்போ வந்து போராட்டம் கொடுத்த முடிஞ்சு இப்போ வனத்துறை வந்து நீங்க பேச்சுவார்த்தை பண்ணீங்க, அதை மீறி வந்து வனத்துக்குள்ள போயிட்டீங்க. இப்போ நாளைக்கு வந்து மலைமாடுகள் மீட்பவங்களுக்கு வந்து பிரச்சனை இருப்பதாக ஒரு தகவல் வந்து மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு நாளைக்கு மேலே மேய்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை தகவல் வச்சிருக்காங்க. அதான் மறுபடியும் அப்புறம் தீவிரமா நாங்க போராட்டத்தை எடுப்போம். எங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எங்களை ஓரணியில கூட போறோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுதான் வேலையே. என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறது கவனத்தில் எடுக்காம சும்மா தேவையில்லாம போகாத மேய்க்காதேன்னா அப்படி. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சிங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்ப சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலான்னு. உருவாக்கிட்டுல நீங்க தடை போட்டிருக்கணும். திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க இந்த மாடுகள் அந்த மலைகள்ல மேய்க்கிறோம். எத்தனை 100 ஆண்டுகளா மேய்க்கிறாங்க எங்க முன்னோர்கள் இருந்து. நேற்று இன்னைக்கு செய்யற வேலையாது சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு அது மேல அக்கறை வந்துருது. அதை வந்து நீ தடை அப்படின்றீங்க. இப்ப நாங்க எங்க மேய்றது சொல்லுங்க. இந்த கால்நடைகள் எங்க இருந்தது? காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது. அதை பிற்காலத்துல அப்படியே நாங்க மருத நிலத்துக்கு கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்ப இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும்? நீ பல ஆயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்கா வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பா இருக்கு. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. என் மாடும் ஆடும் போய் ஓரத்துல மேய்றதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருது. அப்படியா? இதுல ஏற்புடையதா இருந்தா சொல்லுங்க. நாங்க இந்த போராட்டங்களை செய்யறத விட்டுறோம். என்னது கொடுமையா இருக்கு. 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிட்டு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு. அது இதை பத்தி கவலைப்பட்டிருக்க? பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்க இருந்து வரும்? குழாயை திருநா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அது அந்த 2 துறைகள் இதுக்கு வச்சிருக்கு. அரசு வச்சிருக்குல்ல. அரசு பால் விற்குது, மாடு மேய்க்காது. எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு. அந்த கால்நடை பற்றி கவலையே படாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்ட சம்பளம் கர்மாந்திரம். வேற ஏதாவது சொல்லு, கேளுங்க. மேய்க்க விடலைன்னா நான் மறுபடியும் வந்து மேய்ப்பான். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒன்னும் தடை இல்ல. ஒரு கென்னடி இங்க சண்டை போட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பை வச்சு. இது வந்து ஒரு கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்தில் எடு. திடீர்னு நீ பாட்டு ஒரே ராத்திரில பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் இங்கே போறதுன்னு ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது. 1000 ரூபாய் செல்லாது. சரி, இப்ப 2000 ரூபாய் தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சிட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்கணும். டப்புன்னு நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. நாளையில இருந்து யாரும் சோறு திங்காதுன்னா மாற்ற எது திங்கிறது? அப்புறம் சோறை திங்காமன்னு கேட்பான்ல. அப்ப இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டுக்கு மேய்க்காத அப்படின்னா எங்க போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்பர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதுலயே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாள்ல பிரதமர் ஐயா பேசுறாங்க. அப்புறம் அது எங்க இருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசிறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படின்லாம் சொல்றியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் எது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம் கொடுமை.